ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம் யூஎஸ்க்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ், பிலீஃப், ஹோப் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு திங் நாங்கள் கொண்டு வந்தது. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் எங்களால் வரவே முடியாது. அதுவும் இல்லாமல் அடுத்தது வந்து ஜெட்லேக்னு சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அதெல்லாம் எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:29 1:30 ஆக போகுது. இது வந்து மிட் நைட் எங்களுக்கு. ஸோ இந்த டைம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் லன்ச் சாப்பிட்டுட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் கரெக்டாக என் பையனுக்கு நைட்டு முழிப்பு வந்துருச்சு, பசியும் வந்துருச்சு. நான் வந்து நாளே வந்து ப்ரெட்டு, சீஸு, இந்த மாதிரி எக்ஸு, மில்க்கு இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். ப்ளஸ் ஃப்ரெண்டும் வந்து மாவரைச்சி கொடுத்துருந்தாங்க, சாம்பாரும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான். அப்படியே 2 மணிக்கு எழுந்திரிச்சா டே கண்டினியூ ஆகிடும் எனக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 1:30ங்கிறது 3:30 மாறுனுச்சு. நான் வந்து நாள் நைட்டே வந்து இட்லி பண்ணி வச்சுட்டேன். இட்லி பொடி வந்து ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா, அதனால் அன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இட்லி வச்சு அவனுக்கு நான் பொடி வச்சுட்டேன். இப்போ வந்து ஏந்திரிக்கிறது தான் ஃபுல் டே அப்படியே கண்டினியூ ஆகும். திருப்பி ஆஃப்டர்நூன் போல் தூங்கிக்குவோம். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பெட்டியெல்லாம் வந்து நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தா, இந்த 4 பெட்டி தான் பெரிய பெட்டி கணக்குக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஒரு பெட்டியில் வந்து 23 kgs தான் எங்களுக்கு அலோடு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு பெட்டி அப்படின்னா 3 பேருக்கு 3 பெட்டி தான். நாங்கள் ஒரு பெட்டி வந்து 23 kg எக்ஸ்ட்ரா பே பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி டர்மரிக் பவுடர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கையில் வந்தது. ஸோ இது வந்து மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் வந்து நம்ம வாங்கி அதை இடித்து வெயிலில் நல்லா காய வச்சு மெஷினில் கொடுத்து 1 kg மஞ்சள் தூள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இது தான். அதனால் இது வந்து நான் 1 கிலோ மிளகா வாங்கி 2 கிலோ மல்லி அந்த குவான்டிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோ வெறும் சில்லி பவுடர் மட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 1 கிலோ மஞ்சள் தூள். இது பார்த்திங்கன்னா மல்டிக்ரெயின் பவுடர்னு சொல்லிட்டு சத்து மாவு. எப்போவுமே இதை வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா அவசரத்துக்கு கஞ்சி வைக்கணும் அப்படின்னா இந்த சத்து மாவு கஞ்சி தான் வச்சு குடிப்போம். அதனால் இந்த சத்து மாவு இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் யூஸ்வலாக எப்போவுமே அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டையுமே இதில் நான் எழுதி தான் கொண்டு வருவேன். ஆனால் இந்த தடவை வந்து என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து நம்மளை இமிக்ரேஷனில் கேட்டாங்க அப்படின்னா கஸ்டம்ஸில் செக் பண்ணும்போது இதை பிரித்து இது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம பேசிக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் இருந்துச்சு. அதனால் நான் ஜஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்லாம் எழுதாமல் மல்டிக்ரெயின் பவுடர் இப்படி மட்டும் எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா மேங்கோ வந்து மாங்காய் வாங்கி காய வச்சு வத்தல் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வத்தல் குழம்பு வைப்போம் இல்லையா, அதுக்கு. அப்புறம் புளி, இது வந்து வீட்டிலையே காய்ச்ச புளி தான். அந்த புளியை எடுத்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எனக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வேணுங்கிறத பேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதனால் நான் வேணுங்கிறத பேக் பண்ணி இந்த 2 பேக்கெட்டு நாங்கள் அதிகமாக புளி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மீன் குழம்புக்கு அந்த மாதிரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் 2 பேக்கெட் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன ஐட்டம். பாதாம் ட்ரிங்க், என் பையனுக்கு வந்து பாதாம் பால் பிடிச்சிருந்ததாங்க. சரி இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்பா, அதனால வாங்கி கொடுத்தாங்க. அது சும்மா ஒரு பவுடர், அது வந்து ரொம்ப வாசமாக இருந்ததுனால அதுக்கு ஆசைப்பட்டு அந்த பவுடர் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெட்டியில் எங்களுக்கு 23 kgs தான் அலௌடு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஐட்டம்ஸ்லாம். ஆனால் இந்த பெட்டியே வந்து 4 கிலோஸ் இருந்துச்சு. அப்படி பார்த்தா நம்மளுக்கு பேலன்ஸ் அந்த 23ல் 4 கிலோஸ் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அப்படி பார்த்தா இதில் பெட்டியில் நிறைய இடம் இருக்கும், ஆனால் வைக்கிற இடம் இருக்கும், ஆனால் ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டீ பவுடர். இது வந்து
ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வால்பாறை போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் எப்போதும் போல் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா வத்தல், வீட்டிலையே வத்தல் போட்டது. இதில் வந்து 3 டைப் ஆஃப் வத்தல் இருக்குது. ஒன்று வந்து அந்த வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது எப்போவுமே அதில் நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் இந்த நீட்டு வத்தல் சொல்லிவிட்டு அது ஒன்று. இது வந்து காசு வத்தல்னு சொல்லுவோம், ரவுண்டாக ஊற்றுவாங்கள்ல காயின் மாதிரி. ஸோ அந்த வத்தல். ஸோ இதெல்லாம் தான் இந்த தடவை வந்து நான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தது. அந்த 4 பெட்டியில் வந்து 2 பெட்டியில் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, மற்ற 2 பெட்டியில் வந்து க்ளோத்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா பாத் பவுடர்னு சொல்லிட்டு இந்த தடவை இது நான் புதுசாக ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வந்து எங்கள் அம்மா இந்த குளியல் பவுடர், இந்த நலுங்கு மாவுலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை இந்த தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் சரி எனக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மஞ்சள் மட்டும் நான் ஆட் பண்ணாமல், ஏன்னா என் பையனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணாமல் மற்ற எல்லாமே ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் அது எதுவும் எடுத்துகிட்டு வரல. இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தது. பட்டாணிக்கல்லை, உப்புக்கல்லை, இந்த மாதிரி முழு பொட்டுக்கடலை, இவ்வளோ தான் நாங்கள் ஸ்நாக்ஸ்னு எடுத்துகிட்டு வந்தது. ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்த ஸ்நாக்ஸும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பெட்டியில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே நான் இங்கே டைனிங் டேபிளில் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சத்து மாவு, சில்லி பவுடர், மற்றது வந்து எனக்கு வந்து அப்பப்போ பார்சல் அனுப்புறதுனால என்கிட்ட அந்த ஐட்டம்ஸ்லாம் வீட்டிலையே இருந்துச்சு. அதாவது ப்ளெயின் சில்லி பவுடராக இருக்கட்டும், ப்ளெயின் கொரியாண்டர் பவுடராக இருக்கட்டும், அதெல்லாம் என்கிட்ட வீட்டில் இருந்ததுனால நான் இந்த தடவை அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இது வந்து மொரிங்கா பவுடர்னு சொல்லிட்டு நம்ம முருங்கைக்கீரை பவுடர், அது வந்து எங்கள் சித்தி ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து ட்ரை ஃபிஷ் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதனால் கருவாடு வாங்காமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருக்க மீன் கருவாடு, 1 கிலோ திருக்க மீன் கருவாடு. இது வந்து 1/2 கேஜி வந்து சுறா மீன் சொல்லுவாங்க, பால் சுறா அப்படின்னு. ஸோ அந்த கருவாடு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அவங்கக்கிட்டேயே கேட்டு, விற்கிறவங்க கிட்ட, அவங்க தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு எது நல்லா இருக்கும்னு எனக்கு அதை மட்டும் பேக் பண்ணி கொடுங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அது 2ம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது என்னடா இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து அந்த 2-3 நாள்லேயே இதை காலி பண்ணிட்டோம். இது வந்து தேங்காயில் செய்கிற தேங்காய் பாறைன்னு நாங்கள் சொல்லுவோம், தேங்காய் பர்ஃபின்னு கூட சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த அக்கா வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விட்டுருந்தாங்க சென்னைக்கு. அதே மாதிரி அந்த முறுக்கு மாதிரி இருக்கிறது வந்து எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்தது. ஸோ அதையும் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் நிறைய பேரோட உழைப்பு இதில் இருக்குது. அது மாதிரி இதில் வந்து எங்கள் அம்மா, அத்தை, சித்தி, எங்கள் எதிர் வீட்டு அக்கா, அந்த மாதிரி நிறைய பேரோட மெமரிஸோடு தான் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா நான் உங்களுக்கு அப்பப்போ அடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.